வணக்கம். சட்ட அமைச்சர் ரகுபதி இருக்கார் பாருங்க. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கார். தமிழக பாஜக தலைவர் பிணத்தை வைத்து அரசியல் செய்யும் நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார் அப்படின்னு அவர் சொல்கிறார். யாரை பற்றி யார் இப்படி ஒரு பேச்சு பேசுகிறாங்க? உண்மையிலே யாருங்க பிணத்து மேலே அரசியல் செய்கிறது? செஞ்சிட்டு இருந்தது யார்? இப்போது செஞ்சிட்ருக்கிறது யார்? திமுக தான், திராவிட கட்சிகள் தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நிறைய ஏழை இளைஞர்கள் தீக்குளித்து செத்தாங்க. அவங்கள தியாகிகளாக பண்ணிவிட்டு அவங்க பிணத்து மேலே போய் நடந்து போயிட்டு 1967 ஆட்சி அமைத்தாங்க. ஈழத்தமிழர்கள் ஈழப்போரில் எல்டிடிஇ தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டார். அவருடைய மகன் சிறுவன் அவனும் கொல்லப்பட்டான். அவனுடைய மண்டை உடைந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது, உடம்பெல்லாம் ரத்தம். இந்த பிணத்து போஸ்டரை வச்சு, இந்த பிணத்து ஃபோட்டோவை வச்சு அந்த காலத்தில் திமுக பெரிய பெரிய போஸ்டர் வச்சு அந்த பிணத்து மேலே அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் எதுவுமே மறக்கலை. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு ரெண்டு சொல்லிடுறேன். திருச்சி கிளைவ் ஹாஸ்டல் தெப்பக்குளத்தில் கரையில் அங்கே இருந்தது. திமுக ஆட்சியில் ஆட்களை வைத்து திருச்சி கிளைவ் ஹாஸ்டல் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலர் படுகாயமடைந்தனர். இதையும் அரசியலாக்கிட்டாங்க. அப்போது எதையும் அரசியலாக்காமல் விடலை. அவங்க எங்கேயாவது நீட் தேர்வில் யாராவது தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அந்த ஃபோட்டோ வச்சு அரசியல் பண்ணுறது. இதெல்லாம் நடத்திட்டுருக்கிறது யார்? திராவிட கட்சிகள் தான். 3 வருஷமாக தான் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு ஆகிறது. இவ்வளோ சீக்கிரம் அவரை பற்றி பிணத்தை வைத்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அண்ணாமலை அவர்கள் மக்களுக்காக பாடுபடுகிறார். தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னுக்கு வர வேண்டும், நம்பர் 1 இடத்தை பெற வேண்டும் என்று உண்மையிலே பாடுபடுபவர் அண்ணாமலை தான். ஜெய்ஹிந்த்.